ஹாய் காய்ஸ் அண்ட் ஆர்மி இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஜிம்மின் எஃப்எஃப் ஹிட்லர் பொண்டாட்டி சீரிஸோட நெக்ஸ்ட் பாட்டு தான். ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஜிம்மினை லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஜிம்மின் கிட்ட சொல்லியிருந்திருப்பீங்க. ஒரு எமோஷனல் கலந்த லவ்வாக போயிருந்திருக்கும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரியை கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நீங்கள் ஐஸை ரொம்ப மெதுவாக ஓப்பன் பண்ணுறீங்க. அவங்க முன்னாடி ஜிம்மின் ப்ரஷ் அண்ட் டவலோடு நின்றுட்டுருக்கான். நீங்கள் அவனை அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்துட்ருக்குறீங்க. குட் மார்னிங் ஹிட்லர். குட் மார்னிங் ஹிட்லர். ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெதுவாக எழுந்திரிச்சு உட்காரத்துக்கு போகிறீங்க. அவன் சடனாக வந்து உங்கள் ஷோல்டருக்கு கை கொடுத்து உங்களை அப்படியே நிமித்தி உட்கார வைக்கிறான். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்குறீங்க. ரெடியா? ஜிம்மன், என்னாச்சு? ஏன் இப்படி நின்றுட்டுருக்க? இது ப்ரஷ்ஷு, இது டவலு. ஃபஸ்ட்டு மேமுக்கு ப்ரஷ் பண்ணி விட்ருவேண்ணா. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக பாடியை க்ளீன் பண்ணி விட்டு தொடச்சி விட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு மேக்கப் பண்ணி விட்ருவேண்ணா. மேக்கப்பா? எங்கேயும் போகிறோமா? எங்கேயும் போகலை. என் பொண்டாட்டி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கா. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கிற என் பொண்டாட்டி தான் பிடிக்கும். இன்றைக்கி என்னென்னா, தலையில் கட்டு, கையில் கட்டு, மூஞ்சில் பேண்டடு, கழுத்தில் பேண்டடு, காலில் பேண்டடு. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கு தான் அழகாக மேக்கப் பண்ணி என் பக்கத்துலேயே வச்சுக்கலான் இருக்கேன். நான் என்ன பொம்மையா? ஆமாம், என் அழகு பொம்மை. மார்னிங் எந்திரி, ப்ரஷ் பண்ண போகலாம். ஜிம்மின்னு ஒரு நிமிஷம். என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வரா. நீங்கள் 2 கையை அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி நீட்டுறீங்க. அவங்க பக்கத்தில் வந்து அப்படியே அவன் டைட்டாக ஒரு ஹக் கொடுக்குறா. நீங்கள் ஃபோர்ஹெட்டில் போயிட்டு குட் மார்னிங். என்னடி மார்னிங் ஹக்கு, மார்னிங் கிஸ் எல்லாம் கிடைக்குது? என்ன காரணம்? எந்த காரணமும் இல்லை. ப்ரஷ் பண்ண போடலாமா? சொல்லுன்னு சொல்கிறேண்ணா. ஜிம்மன் கை சாரி சொல்லு. என்ன மார்னிங் ஹக்கு, மார்னிங் கிஸ்ஸு? என்ன எதிர்பார்க்குற ஜிம்மன்? இப்போ நீ வாயை திறந்து தான் சொல்லேண்டி. சரி, என் புருஷனுக்கு பொண்டாட்டியா மார்னிங் ஹக் கொடுத்து ஒரு கிஸ் கொடுத்து அவனுக்கு மார்னிங் சொல்லியிருக்கேன், போதுமா? ஜிவ்வுன்னு இருக்குடி. இன்னும் ஒன்று கொடுக்குறியா? ப்ரஷ் பண்ண கூட்டிகிட்டு போ. இன்னும் ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன். ஜிம்மனா, என்ன ஒன்று ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோர்ஹெட்டை உங்கள் லிப்ஸ் கிட்ட கொண்டு வரான். நீங்கள் லைட்டாக உங்கள் எல்போவை யூஸ் பண்ணி அவன் லிப்ஸ் அப்படியே மேலே அப் பண்ண மாதிரி வச்சு அவன் சீக்ஸில் போயிட்டு குட் மார்னிங், குட் மார்னிங். இங்கே இன்னும் ப்ரஷ் பண்ணலை, ப்ரஷ் பண்ண கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறீங்க. அவங்கள அப்படியே மெதுவாக ப்ரஷ் பண்ண கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அவங்களுக்கு ப்ரஷிங்லாம் பண்ணி விட்டுட்டு ஆஃப்டர் எடுத்துகிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம், வாஷ்ரூம் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்கள பெட்டில் உட்கார வச்சு அவங்க பாடி ஃபுல்லாக டவலில் டிப் பண்ணி வாட்டரில் அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்றான். நீங்கள் ஜிம்முனே பார்க்குறீங்க. உங்கள் டோஸை பிடிச்சி அவன் நீஸில் வச்சு உங்கள் டோஸ் அண்ட் ஃபீட்குள்ளெல்லாம் இருக்கிற அந்த டஸ்டெல்லாம் ரொம்ப ப்ராப்பராக அப்படியே மைனூட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு இருக்கான். அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு காலில் இருக்கிற பேண்டேடு இதெல்லாம் பிரித்து உங்களுக்கு மாற்றி விட்டுட்டு உங்களுக்கு ஹேரெல்லாம் டைப் பண்ணி விட்டுட்டு வாயில் கோம்பை கவ் பண்ண மாதிரி உங்களுக்கு அப்படியே ஹேரை பிடிச்சி ஒரு ஆட்டுறான். அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கோப்பை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு பர்ஃபெக்ட்ரி, பாடி டைப் செம்மையாக செட் ஆகுது உனக்கு. என்னடி அப்படி பார்த்துட்ருக்க? சார் ஆஃபீஸ் போகாமல் என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க? என் பொண்டாட்டி இங்கே இருக்கும்போது ஆஃபீஸ் போயிட்டு நான் என்ன பண்ணுறது? ஏன் வேலை எதுவும் இல்லையா? அதான் மின்னு இருக்கானே, மின்னு பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு கால் பண்ணுறான். கீழே மெய்டுக்கு தான் ஃபுட் எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு அவங்களும் ஒரு 2 செகண்ட்ஸ்குள்ளேயே ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இம்மீடியட்டாக. ஸோ அவன் கையில் வாங்கிக்கிட்டு நீங்கள் போங்க, நான் கொடுத்துக்கிறேன். சரி பரவாயில்ல, நாங்களே இல்லை நான் பார்த்துக்கிறேன். அப்பா அம்மா எங்க? கீழே தான் இருக்காங்க, அவங்கள சாப்பிட வர சொன்னாங்க. நானா? இல்லை எனக்கு வேண்டாம், நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இல்லை சார், அப்பா ஏதோ பேசணும்னு சொன்னாங்க, உங்களை கீழே சாப்பிட வர சொன்னாங்க. அது நான் ஜிம்மன் சொல்றி, நீ போய் என்னன்னு கேளு, நான் அவங்க ஃபீட் பண்ணுவாங்கள்ல, நான் சாப்பிட்டுக்கிறேன். எது? ஹலோ, நீங்கள் வெளியில் போங்க கொஞ்சம். இல்லை சார், நீங்கள் வெளியில் போங்கன்னு சொல்கிறேண்ணே, அப்பாட்ட சொல்லுங்கள், ஒரு 1 hour கழிச்சு தானே கீழே வருவேன்னு.
ஆ ஓகே சார் அப்படி சொல்லிட்டு அவங்கெல்லாம் அங்கேருந்து போயிடுறாங்க. நீங்கள் ஜிம்மன் அப்படியே க்யூட்டாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீ எதுக்கு பார்க்குறேன்னு எனக்கு புரியுது. அப்பா கிட்ட தானே நான் அப்புறமேல் பேசிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீ சாப்பிடு. ஜிம்மன் அங்கிள் ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக பேசுகிறதா இருக்கும். நீ போ. எந்த இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் என் பொண்டாட்டியை விட எனக்கு அது பெருசு கிடையாது. என் பொண்டாட்டிக்கு சாப்பாடு கொடுக்கணும், டேப்லெட் கொடுக்கணும், அவளுக்கு நான் கூடவே இருந்து பார்த்துக்கணும். எவ்வளோ வேலை இருக்குது. எவ்வளோத்தையும் விட்டுட்டு நான் அப்பா கூப்பிட்றாருன்னு போக முடியுமா என்ன? நான் கல்யாணம் ஆனவன். எனக்கு என் பொண்டாட்டி தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் அப்பா அம்மா. அடப்பாவி, கொஞ்ச நேரத்தில் பெற்றவங்களே தூக்கி போட்டியா என்ன? நீ இருந்தால் யாரை வேணாலும் தூக்கி போட்டுருவேண்டி. ம் பார்க்க தான் போகிறேன். ஏன் ஏன் அப்படி சந்தேகமாக பார்க்குற? இல்லை, நாளைக்கு உனக்கு ஒரு பொண்ணு பையன் வந்தா அப்போ நான் எங்கே போகிறேங்கிறத பார்க்க தான் போகிறேன். எத்தனை பேர் வந்தாலும் நீ ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு. காட்டு. ஜிம்மன் சுடுது. சாரி. ஓகேவா அப்போ? ம் போதும். இந்தா அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறேன். ஸோ நிறைய க்யூட்டான திங்ஸாக பேசிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. அவங்களுக்கு டேப்லெட் எல்லாம் கொடுத்துட்டு அவன் மவுத்தெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அவள் பிளேட் எடுத்துக்கிட்டு வெளியில் போகிறான். ஜிம்மன் என்ன வயன் மேடை வர சொல்ல. எதுக்கு? ஏன் என்னாச்சு? வர சொல்லு. சரி ஓகேடி, நான் போயிட்டு அப்பாட்ட என்னன்னு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே போயிட்டு 2 மெய்ட்ஸை மேலே அனுப்புகிறான். அவனும் அவங்க அப்பா கிட்ட பேசி முடிச்சுட்டு மின்னுக்கிட்டேருந்து ஃபோன் வரவும் அதை அட்டன் பண்ணிக்கிட்டே மேலே வந்துட்டுருக்கிறான். ஒரு 1/2 hour கழிச்சு, என்ன மின் சொன்னதை செஞ்சிட்டியா இல்லையா? டே நான் அதெல்லாம் பண்ணிட்டேன்டா, நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணாத. ஒயன் எப்படி இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கா. சாப்பிட்டாளா? சாப்பிட்டா. டேப்லெட்டு இப்போ தாண்டா கொடுத்தேன். அப்புறம் அப்பா கூப்பிட்டு இப்போ தான் சொன்னார், அந்த நியூ டெண்டருங்கிறது என்னென்னு நீ பார்த்துக்கோ சரியா? நான் வரமாட்டேன், உனக்கு நல்லாவே தெரியும். ஒரு 1 or 2 monthனாச்சும் போகும். சரிடா ஜிம்மன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் சடனாக வந்து டோரை ஓப்பன் பண்ணிடுறான். அப்படியே பட்டுன்னு பார்த்துட்டு ஷாக் ஆகி சாரி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பிக்கிறான். ஆக்சுவலி என்னென்னா 2 மெய்ட்ஸுமே சேர்ந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. பட்டன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண வாக்கில் மெய்ட்ஸ் 2 பேருமே ஷாக்கில் நிற்கிறாங்க. நீங்களும் அப்படியே கை 2 தூக்கிக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டில் இருக்க பட்டன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஜிம்மன் சாரி ஹிட்லர், டோரை நாக் பண்ணாமல் வந்துட்டேன். அந்த பழக்கத்தை மட்டும் மாற்றவே முடியலடி என்னால். சரி விடு. சாரி தப்பாக எடுத்துக்காடி. சரி ஜிம்மன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெய்ட்ஸை பார்க்குறீங்க. அவங்க சடனாக உங்கள் ஷர்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்றீங்க. நீங்கள் அந்த ஷர்ட் மேலே உங்கள் ஹேண்ட் அப்படியே வச்சுக்கிட்டு ஓகே ஜிம்மன், ஏதாச்சும் ஒர்க் இருக்கா என்ன ரூமுக்குள்ளே? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்புகிறான். உங்கள் ஷர்ட்டெல்லாம் இப்போ பட்டன்ஸ் போடாமல் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி மட்டும் வச்சுருக்கிறீங்க. ஒர்க் எதுவும் இல்லை, சும்மா தான் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறதுக்காக வந்தேன். சரி அப்படியே நின்றுட்டுருக்க? அதான் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை சொரிஞ்சிட்டு நின்றுட்டுருக்கிறான். மெய்ட்ஸ் 2 பேருக்குமே செம்ம சிரிப்பாக போயிடுது. கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக சேஞ்ச் பண்ணி விடுங்க. ஓகே சார். பெரிய ஷர்ட்டாக தானே போட்டிருக்கிறா, ஹேண்டில் மாட்டிடாமல் அதை பார்த்துக்கோங்க. காலையில் ஜிம்மன் சொல்லு ஹிட்லர், என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாமே. அப்புறம் அந்த அந்த இடத்துல உங்களுக்கு ரிமூவ் பண்ண தெரியாது, பேண்டடெல்லாம் இருக்கும். ஷர்ட் ஏதாச்சும் சிக்கிடுச்சுன்னா வலிக்குதுன்னு கத்திடுவா, அதை பார்த்துக்கோங்க. ஓகே சார், நாங்கள் பார்த்துக்குறோம். அப்புறம் பேக் சைட் கூட அவளுக்கு அடிபட்டிருக்கு, கீழே விழுந்துட்டா, அங்கேயும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பரவாயில்ல சார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேம். ஒரு நிமிஷம் இருங்க. ஜிம்மன் நீங்கள் வா. இல்லை ஹிட்லர், நீ ட்ரெஸ் மாற்றிட்டு கூப்பிடு, நான் வரேன். அவங்க மாற்றி விட்ருவாங்க, அவங்க சேஞ்ச் பண்ணி விட்ருவாங்க. அவங்க சேஞ்ச் பண்ணால் தான் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கிளம்பட்டுமா? நீங்கள் அவனையே பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்குறீங்க. மெய்ட்ஸ் 2 பேரும் ஓகே மேம், சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷர்ட் மேலே கை வைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கும்போது அவன் போனவே இதை கேட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடுறான். மேம் என்னாச்சு? நீங்கள் போங்க. ஏன் என்னாச்சு மேம்? இல்லை பரவாயில்ல, நீங்கள் போங்க, நான் லேட்டாக கூப்பிட்றேன். இல்லை மேம், நேற்று இந்த டயத்துக்கு தானே மாற்றி விட்டோம், அதனால தான்.
நான் தான் சொல்கிறேன்னு நானே உங்களை கால் பண்ணுறேன். அப்போ வாங்க. கொஞ்சம் ஹாட் வாட்டர் மட்டும் அப்புறமேல எடுத்துகிட்டு வாங்க நான் சொல்லும்போது. ஓகே மேம் அப்படியே சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வெளியில் போகிறாங்க. ஜிம்மன் அப்படியே நாட்டியாக டோரை மட்டும் பிடிச்சி நின்றுட்டுருக்குறான். நீங்கள் ஜிம்மன் ஆ யாரோ கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜிம்மன் இந்த பக்கம். ஆ சொல்றி. என்னடி பாப்பா? டோரை க்ளோஸ் பண்ண. ஆ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னடி ஏன் போயிட்டாங்க மெய்ட்ஸு? கிளாத்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணலையா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா இன்னைக்கு? எங்ககிட்ட வா. என்னடி? ஃப்ரெண்ட்ஸில் உங்களுக்கு எல்லா பட்டன்ஸுமே ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் கையை மட்டும் அப்படியே தூக்கி நின்றுட்டுருக்குறீங்க. காற்றுல வேறு ஷர்ட்டு பயங்கரமாக ஆடிட்டுருக்கு. க்யூட்டாக நாட்டி மாதிரி சிரிச்சுக்கிட்டு உங்ககிட்ட வரான். என்னடி? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிடு. கேட்கல. ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிடுன்னு சொன்னேன். அதான் மெய்ட்ஸ் வந்தாங்கல்ல, பண்ணி விடலையா? அதான் உனக்கு நான் தானே பண்ணி விடணும். கரெக்டு தானே? ஆமாம். அப்புறம் எதுக்கு மெய்ட்ஸ் வர சொன்ன? சொல்லு, எதுக்கடி வர சொன்ன? சரி ஓகே, பண்ணி விடுப்பா. நீ சொல்லு, நான் தானே உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் மாற்றி விடணும். எதுக்காக மெய்ட்ஸை வர சொன்ன? ஜிம்மன் ஹிப்லேருந்து கையெடு. ட்ரெஸ் மாற்றணும்ல, கையை அங்கங்கே படத்தான் செய்யும். நான் பொறுப்பு கிடையாது. அப்படியா? ஆமாம், நீ பொறுப்பு கிடையாது. நான் தான். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணட்டும்? மேலேருந்து சேஞ்ச் பண்ணட்டா, கீழேருந்து சேஞ்ச் பண்ணட்டா? பண்ணலாம். ஆனால் சின்னதாக ஒரு கண்டிஷன் மட்டும். என்ன கண்டிஷன்? வலிக்காமல் சேஞ்ச் பண்ணணுமா? அதெல்லாம் இங்கே பிரச்சனை கிடையாது. உன் ஐஸ் தான் பிரச்சனை. என் கண்ணா? உன் கண்ணு தான் எனக்கு இப்போ பிரச்சனை. ஸோ நீ என்ன பண்ணுறன்னா, உன் ஐஸு என் ஐஸை தாண்டி எங்கேயுமே பார்க்கக்கூடாது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி முடிச்சிடணும். ஓகேவா? என்ன விளையாடுறியா நீ? இதுக்கா நான் குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றி வந்துட்டு இருந்தப்போ? அப்புறம் எதுக்கு வந்தீங்க? இன்னும் தெரிஞ்சுக்கிட்டே கேட்டா என்னடி அர்த்தம் இது? சொல்லு. நல்லா தெரியுது. அதனால தான் உன் ஐஸ் என் ஐஸை விட்டு எங்கேயுமே மூவ் ஆகக்கூடாது. உன்னால் முடிஞ்ச ட்ரெஸ் மாற்றி காட்டு. என்னை சேலஞ்ச் பண்ணுறியா? அப்படியே வச்சுக்கோ. வேணாண்டி, என்னால் முடியும். ட்ரை பண்ணி தான் பாரு. பண்ணிட்டேன்னா பண்ணிட்டேன்னா உனக்கு என்ன வேணும்? நீ சொல்லு. நான் உனக்கு உன் ஐஸை தவிர என் ஐஸ் எங்கேயுமே போகாமல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன்னா எனக்கு என்ன தருவ? தள்ளி நில்லு. முடியாது. தள்ளி நில்லுன்னு சொன்னேன். சரி சொல்லு. பெட்டு. எனக்கு என்ன தருவ? நீ மாற்றி காட்டு, நான் அப்புறம் சொல்கிறேன். நீ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அப்படியே மாற்றி பேசிட்டேன்னா என்னால் முடியாது. நீ சொல்லு. சரி ஓகேனா நீ என்ன கேட்குறியோ அது கிடைக்கும். நான் என்ன கேட்பேன்? நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும், என்னைய கேட்டாலும் கிடைக்கும். கேட்கல? சரி ஓகே, நீ சேஞ்ச் பண்ண, நான் உனக்கு கேட்குற மாதிரி சத்தமாக சொல்கிறேன். என்ன பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? ஃபஸ்ட்டு பண்ணி காட்டு. சரியா? பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் உங்கள் செஸ்ட்டை அவன் செஸ்ட்டில் போயிட்டு அப்படியே ஹிட்டாகி நிற்கிறீங்க. உங்கள் ஹேண்ட் ரெண்டையுமே அப்படியே தூரமாக வச்சுட்டு
அவன் உங்க சீக்ஸ பிடிச்சு அப்படியே அப் பண்ண மாரி அவன பார்க்க வைக்கிறான். நீங்க அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க ஷர்ட்டோட எட்ஜில வைக்கிறான். எட்ஜில வச்சு உங்கள இன்னும் கிட்ட இழுத்து, உங்க ஷர்ட் 2யும் அப்படியே அவனோட ஃபிங்கர்ஸ் மூலியமா அவன் மேல கைய கொண்டு வரான். நீங்க அவனையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவனோட ஐஸ் ஸ்டில் உங்க ஐஸ விட்டு கொஞ்சம் கூட மூவ் ஆகல. 2 பேரோட லிப்ஸ்லயும் அவ்வளோ ஒரு ஸ்மைலா இருக்கு. உங்களால அவன் ஹேண்ட் மூவ் ஆகுறத ஃபீல் பண்ண முடியுது. அவன் ஹேண்ட் அப்படியே கொண்டு வந்து உங்க காலர்ல வச்சு, உங்க காலர் பட்டன்ஸ் அப்படியே 2யுமே மேலேருந்து கீழ வரைக்கும் மூவ் பண்றான். உங்க ஷோல்டர் வரைக்கும். ஸோ, நீங்க அவனையே தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவன் ஷோல்டர்லேருந்து அப்படியே கீழ கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி கீழ கொண்டு வந்து, உங்க ஃபர்ஸ்ட்டு ஹேண்ட அவன் வெளியில எடுக்குறான். ரொம்ப பொறுமையா எடுக்குறான். கொஞ்சம் கூட உங்களுக்கு பெயின் தெரியாத அளவுக்கு. அதே மாரி தான் இன்னொரு ஹேண்டையும் உங்க ஷர்ட்ட விட்டு முழுசா வெளியில எடுக்குறான். மேல நீங்க இன்னொரோட மட்டும் தான் நிக்கிறீங்க. ஸோ, அவன் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு, டக்குன்னு உங்கள அப்படியே பேக் சைடு திருப்புறான். "ஜிம்மன், நோ வே" அப்படின்னு சொல்றான். பிகாஸ் அவன் கண்ணாடியில உங்க ஐஸ பார்த்துட்டு இருக்கிறான். நீங்களும் அவன் ஐஸ பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ, அவன் அப்படியே உங்கள மூவ் பண்ணி லைட்டா கிட்ட கொண்டு வரான். "ஜிம்மன், மிரர் இருக்கு, வேண்டாம்." "வேண்டாமா?" "ம்ஹ்ம். வேண்டாம்." "சரி, ஓகே" அப்படி சொல்லிட்டு, அவன் உங்கள மறுபடியும் அப்படியே டர்ன் பண்ணி உங்க ஃப்ரண்ட்டில அப்படியே கொண்டு வரான். நீங்க ஃப்ரண்ட்டில அவன பார்த்த மாரி அவன பார்த்துட்ருக்கிறீங்க. அவன் மிரர்லேருந்து கொஞ்சம் தூரமா உங்கள மூவ் பண்ணிட்டு, அவன் 2 ஃபிங்கர அப்படியே உங்க ஷோல்டர்லேருந்து ட்ரா பண்ணி, உங்க ஹிப்பு, உங்க சைட் செஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிராஸ் பண்ணி அவன் பேக் சைடு வரான். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி கூசுது, ஷையா ஆகுறீங்க. உங்க லெக் 2யுமே அப்படியே டோஸ் ஃப்ளோர்ல அப்படியே பம்ப் பண்ணி நின்னுட்ருக்கிறீங்க. அவன் கொண்டாந்து உங்க ஹிப்ல கைய வச்சு, உங்க பேண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ, அத லைட்டா மூவ் பண்றான். நீங்க "ஜிம்மன்" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அவன் செஸ்ட்ல போயிட்டு அப்படியே சாஞ்சுக்கிறீங்க. அவன் அப்படியே உங்கள நிமித்தி, அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்க வச்சுட்டு, இன்னமும் உங்க ஐஸோட ஐஸ் தான் இருக்கு. நீங்களும் கொஞ்சம் கூட சலிக்காம அவன பார்த்துட்ருக்கிறீங்க. ஸோ, கீழ பேண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, அவன் அப்படியே அதே ஹேண்ட மேல கொண்டு வந்து, உங்க மேல இன்னர்ல கை வைக்கிறான். நீங்க "நோ" அப்படின்ற மாரி ஹெட்ட ஷேக் பண்றீங்க. அவன் சின்ன ஸ்மைலோட உங்க கிளிப்ஸையும் அன்ரிப் பண்ணி, உங்க இன்னர்ஸையும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு, அவன் வேற ஒரு இன்னர்ஸையும் எடுத்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வியர் பண்ணி விடுறான் மேல. வியர் பண்ணி விட்டுட்டு, கீழயும் வியர் பண்ணி விடுறான். வியர் பண்ணிட்டு, அவன் உங்களுக்கு ஒரு லாங் ஃப்ராக் மாரி இல்லாம, ரொம்ப உங்கள போட்டு ஒரு மாரி மெஸ்ஸியா எங்கனாச்சும் டச் பண்ணி வலிக்கும் இல்லையா உங்களுக்கு? ஸோ, அந்த மாரியெல்லாம் இல்லாம, ஸ்லீவ்லெஸ்ஸா ஹேண்ட் இல்லாம, ஷார்ட்டான ஒரு டாப் மாரி, ஒரு ஃப்ராக் மாரி உங்களுக்கு எடுத்து அத வியர் பண்ணி விட்டு, உங்க பின்னாடி அப்படியே கட்டி புடிச்ச மாரி கைய கொண்டு போயிட்டு, அவன் ஜிப்ப க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு, உங்க ஹிப்ப அப்படியே டைட்டா பிடிச்சு கிட்ட இழுத்துக்கிறான். உங்க ஃபோர்ஹீட்ல வந்து உங்க ஐஸ்ல வந்து, "என்ன மேடம், ஓகேவா?" உங்களுக்கு அப்படியே ஹெவி பிரீத் அவுட்டா இருக்கு. பிகாஸ் அவன் ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ண அவனோட ஹேண்ட் உங்க பாடி ஃபுல்லாவே ட்ராவல் ஆயிருந்திருக்கும். உங்களுக்கு அவ்ளோ ஷையா இருக்கு. நீங்க அப்படியே கிட்ட போய் நின்னு அவன அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் உங்கள சின்ன ஸ்மைலோட ஹக் பண்ணிக்கிறான். அவங்க நெக்ல வந்து, "ஜிம்மனா, ஜிம்மன், போதும் விடு." "ஆ ஆ ஏய் என்னடி, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு?" "இடிச்சிட்ட போ, கை போச்சு." "ஏய் சாரிடி. நான் தான் சொன்னேன்ல போதும்" அப்படின்னு சொல்லிட்டு. சாரிடி கொஞ்சம் டெம்ப்ட் ஆயிட்டேன்டி, சாரிடி." "ம் வலிக்குது. சாரி என் செல்லம்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். உங்க லிப்ஸ்ல வந்து உங்க ஐஸ் அப்படியே பார்த்துட்டு, உங்க ஹேர் எல்லாம் டக் பண்ணி வச்சுட்டு, "அவ்ளோ அழகா இருந்த." நீங்க அவன பார்த்து சின்னதா ஷை ஆகுறீங்க. "பார்க்கவே இல்ல. பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். எப்படி சொல்ற? ம்? உன் கண்ணே சொல்லுச்சே, எவ்வளோ அழகா மறைச்சு வச்சிருக்கேன்னு." அவ்வளோ அழகா இருந்துச்சு. என்ன பாரு. நீங்க அப்படியே அவன நிமிர்ந்து பார்க்குறீங்க. இவ்ளோ அழகும் எனக்கு மட்டும் தானே. ச்சீ போ. நீ என்ன பேசுற? நீ நகர்ந்து போ. எனக்கு ஒரு மாரி இருக்கு. ஏய் இங்க வா. ஜிம்மன், சொல்லு. எவ்வளோ அழகு தெரியுமா நீ? ம்.
ஏ ஜிம்னா படா பொறுக்கி பொறுக்கி போதுமா விடு என்ன. ஏய் எங்கே மேடம் போகிறீங்க? ஜிம்னா விடு, நான் போய் பெட்டில் உட்கார்றேன். உட்காரலாம் உட்காரலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு காதில் ஒரு விஷயம் விழலைன்னு சொன்னேன்ல, இப்போ சொல்லுங்கள். முழுசாக ட்ரெஸ் மாற்றி முடிச்சிருக்கேன். ஆ நீ வந்து அப்பப்போ பார்த்த, அதனால நீ தோத்துட்ட. ஏய் சத்தியமாக பார்க்கலடி. இல்லை இல்லை நீ பார்த்துட்ட, அதனால நீ தோத்துட்ட. ஸோ நீ கேட்குறது எதுவும் இல்லை. ஏய் ஒயன், ஏய் நீ பொய்யெல்லாம் பேசுவியா ஒயன்? என்ன ஒயன் நீ பண்ணுறது? அதெல்லாம் இல்லைப்பா, நீ பார்த்துட்ட. சத்தியமாக பார்க்கலடி. ஜிமன் நீ பார்த்த, எனக்கு தெரியும். ஏய் ஐஸ் டு ஐஸ் மாறவே இல்லை. எப்படி நீ போய் சொல்கிற? நீ பார்த்த, எனக்கு தெரியும். இல்லை நான் பார்க்கல, நீ பார்த்த. நான் பார்க்கவே இல்லை ஒயன், நீ பார்த்த. ப்ராமிஸாக நான் பார்க்கலன்னு சொல்கிறேன்னா? சரி சொல்லு, என் உடம்புல எங்கே மச்சம் இருக்கு? நீ அதை கரெக்டாக சொல்லிட்டேன்னா நான் சொல்கிறேன். ஏய் இவ்வளோ தானா? உன் அப்பர் செஸ்ட்டில் ஒன்று இருக்குது, ஹிப்புக்கு கீழே ஒன்று இருக்குது, ஹிப்புக்கு மேலே ஒன்று இருக்குது, அப்புறம் நேவலுக்கு என்னது என் அது எனக்கு தெரியாதா உன்னை பற்றி? பார்த்ததானே? அது எப்படி கண்டுபிடிச்ச? எப்படி கண்டுபிடிச்ச? அதான் மிரர் பக்கம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நிற்க வச்சியே. நீ மிரரில் என்னையா ஈஸியாக பார்த்த? கள்ளி உங்ககிட்ட மறைக்கவே முடியாது. ஆனால் எல்லாம் அழகாக இருந்துச்சு தெரியுமா? ஆனால் என்ன டச் பண்ணி தான் பண்ணலாம். மாமா மிஸ் பண்ணிட்டேன். ஆசை தான் போ. அயன் என்ன அதான் பார்த்துட்டல்ல. அப்புறம் ஜிம்மனி எனக்கு கை பயங்கரமாக வலிக்குது. ஓகே ஓகே ஓகேடி, ஓகே ஒன்றுமே பண்ணல சரியா? கை சரியாகட்டும். ஓடிப்போ. எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா அந்த ஹிப்பில் இருந்த மொழு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடி. ஐ லவ் யூ. ஏய் போடா ஃபஸ்ட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடித்து துரத்தி விட்றீங்க. அவனும் சிரிச்சுக்கிட்டே வெளியில் வந்துடுறான். ஸோ நிறைய க்யூட்டான மூமெண்ட்ஸு ஸோ அப்படியே ஸ்கிப் ஆகி போயிட்டுருக்குது. ஃபைனலாக உங்களுக்கு அந்த ஹேண்டில் போட்டிருக்க அந்த பேண்டேடு இதெல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஓகே தான், நீங்களாக அவங்கள கேர் பண்ணுற அளவுக்கு வந்தாச்சு. ஸ்டில் சின்ன சின்ன கிஸ்ஸு, சின்ன சின்ன ஹக்கு, நிறைய ரொமான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குட்டி குட்டியாக திருட்டுத்தனமாக ரொமான்ஸு ஆஃபீஸில் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க அவங்கள. நீங்களும் அவனோட ஃப்ளோவில் ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஆலிஸு டெய்னும் அதே மாதிரி தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அவனோட லைஃப் மாறி போயிட்டுருக்குது. எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஹாப்பியாக மூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு மார்னிங் தான் நீங்கள் அர்ஜென்ட்டாக கிளம்பிகிட்ருக்குறீங்க. ஜிம்முன்னு அதே மாதிரி தான் கிளம்பிகிட்ருக்கான். பாப்பா லேட்டாச்சு கத்தாத. இது நான் கிடையாது, உன்னால தான். ப்ளீஸ் இதை மட்டும் வியர் பண்ணி விடு. இதை மட்டும் நைட்டு 1 மணிக்கு செஸ் விளையாடணும்னு சொல்லி கூப்பிட்டது யாருடா? நீ தானே கூப்பிட்ட. ஒன்னால தானே இன்றைக்கி மீட்டிங் இருக்குன்னு இப்படி ஓடிட்டுருக்குற. ப்ளீஸ்டி லேட்டாச்சுடி ப்ளீஸ்டி. சரி இந்தா நீ விளையாடி. உன்னை ரெடி பண்ணி அனுப்பி வச்சா தானே நான் கிளம்ப முடியும். நீ போ ஃபஸ்ட்டு, நான் பின்னாடியே வரேன். சீக்கிரம் வந்துடுவல்ல? சீக்கிரம் வந்துடுறேன். முன்ன ஆல்ரெடி 10 தடவை கால் பண்ணிட்டான், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வைக்கிறீங்க. அவன் ஓடி வந்து டைட்டாக ஹக் பண்ணி ஜிம்மன் ஆஃபீஸ்லேயே இதை தான் ஜிம்மன் பண்ணுற, போதும் அங்கே போய் பார்த்துக்கலாம் ப்ளீஸ்டி, லவ் யூ. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வைக்கிறீங்க. ஒரு பெரிய போரே நடந்து முடிஞ்சிடும் அவனை உங்ககிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறது அப்படிங்கிறதே. ஸோ அவனை அங்கேருந்து ஆஃபீஸ் போகிறான். நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பி இங்கேருந்து கீழே போகிறீங்க. மின்னோட அப்பா அம்மா அண்ட் ஜிம்மனோட அப்பா அம்மா 2 பேரும் உட்காந்து அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் போயிட்டு லைட்டாக பவ் பண்ணிவிட்டு ஹாய் ஆண்டி, ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கவன், வா வந்து லஞ்சில் ஜாயின் பண்ணிக்கோ. இல்லை ஆண்டி அவர் கிளம்பிட்டாரு, நானும் கிளம்புறேன். அவன் போயிட்டாங்க, மின்னும் அங்கே இருக்கான், பார்த்துக்குவாங்க, நீ வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட அப்பா அம்மா கூட நீங்கள் மின் அப்பா அம்மா எல்லோரும் ஜாயின் பண்ணி ஒரு லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. அப்புறம் சொல்லு கிம், எப்போ பேரம்பேத்தியெல்லாம் எந்த ஒரு நல்ல விஷயமும் சொல்லாமல் இருக்கிற? சின்ன பிள்ளைங்க தானடி, கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். என்ன வயன் உங்கள் மாமியார் இப்படி சொல்லிட்டா, நீயாச்சும் ஏதாச்சும் நல்ல விஷயம் சொல்லலான்னு இருக்கிறியா என்ன? ஆண்டி அது வந்து நீ எல்லாம் ஏதாச்சும் நல்ல விஷயம் சொன்னால் தானே அதை இதை காட்டி மின்னுக்கு கல்யாணம் பண்ண முடியும்.
இப்போவே எதுக்குன்னு தெரில எனக்கு அறவே கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு திரியிறான். அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்க்கணும். ஏன் கிம், உன் ஃபேமிலியில் ஏதாச்சும் நல்ல பொண்ணு இருந்தால் சொல்லலாம்ல? தெரியல, நான் கேட்டு சொல்கிறேன் சரியா? மின்னுக்கும் நல்லபடியாக ஒரு பொண்ணு கிடச்சி கல்யாணம் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி, அது அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஒயனோட விசேஷம் தான் பெருசாக இருக்கணும். எப்போ ஒயன் அந்த குட் நியூஸை சொல்லலான்ட்டு இருக்க? ஜிமினோட அப்பா அம்மாவும் உங்களை பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. சொல்கிறேன் ஆண்டி, நான் சொல்கிறேன். அதான் எப்போ நாங்களாம் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். இன்னொரு விஷயம் தெரியுமா? கிம் அண்ட் பார்க் ஃபேமிலிக்கு அடுத்த வாரிசுங்கிறது நீ கொடுக்க போகிறத பொறுத்து தான் இருக்குது. அது எதுவாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும். ஏன் கிம், உனக்கு ட்வின்ஸு ஒன்றா ஓகேவா? எனக்கு பேரன் பேத்தினா எனக்கு இன்னும் சந்தோஷம். அதுவும் ட்வின்ஸுனால் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த ஆஃபீஸு, இந்த அவுட்டிங்கு, இந்த டின்னரு, பார்ட்டி, மீட்டிங்கு, அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு என் பேர பிள்ளைங்களோட விளையாட ஆரம்பிச்சிருவேன். என்னங்க கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் அப்படியே சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி ஆண்டி, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு சரிங்களா? அவர் மீட்டிங் போயிருக்காரு. சரி சரி, சீக்கிரமாம்மா, நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். சரிங்க ஆண்டி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பிடுறீங்க. இப்போது ஜிமினோட அம்மா தான் ஒயன் ஆண்டி ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி உங்ககிட்ட வராங்க. என்னாச்சு ஆண்டி? அவள் ஏதோ அப்படி கேட்டுட்டாளேன்னு தப்பாக எடுத்துக்கிட்டியா என்ன? இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. இப்போயே என்ன அவசரம்? ஒரு 2 வருஷம் போகட்டும் சரியா? நீங்கள் சின்ன பிள்ளைங்க தானே, ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருங்க, அப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. எனக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுச்சு, அதனால தான். சரிடா, பார்த்து போகணும், ஜாக்கிரதையாக இருக்கணும் சரியா? சரிங்க ஆண்டி. நான் வேணா அங்கிளை கொண்டாந்து விட சொல்லட்டுமா? ஐயோ வேண்டாம், அங்கிள் என்னைக்காச்சும் தான் இப்படி ஃப்ரீயாக இருந்து நான் பார்க்குறேன். நீங்கள் ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நான் போயிட்டு வந்துடுறேன். சரிடா. சரி, ஜிம்மனே கொஞ்சம் சாப்பிட சொல்லிடு. ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சின்ன ஸ்மைலோட போகிறீங்க. நீங்கள் காரில் போகும்போது ஆலிஸ் தான் கால் பண்ணுறான். என்னடி அக்கா, என்ன பண்ணிகிட்ருக்குற? ஆஃபீஸ் போயிட்டுருக்குறேன்டி. உனக்கு ஹெல்த்தெல்லாம் ஓகேவா? டேப்லெட்லாம் போட்டியா? இப்போ எப்படி இருக்கிற? ஏதாச்சும் ஒரு கேள்வி கேளுடி, அப்போ தானே நான் பதில் சொல்ல முடியும். ஃபோனை எடுத்ததுலேருந்து விறுவிறுன்னு கேட்டான். சரிடி தாயே, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். ஹெல்த் ஓகேவா? ரொம்ப நல்லா இருக்கு. டேப்லெட்டெல்லாம் போட்டியா? போட்டேனே. அப்புறம் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணுமே. குட் நியூஸா? என்னடி? நேரில் சொல்லட்டுமா? இல்லை, என்னால் வெயிட் பண்ண முடியாது, நீ இப்போயே சொல்லு. ஆக்சுவலி என்ன குட் நியூஸுங்கிறது ஃபஸ்ட்டு நீ சொல்லி தான் நான் சொல்லணும். ஆனால் என்ன பண்ணுறது, மாமாவும் நீயும் இப்போ தானே சேர்ந்துருக்கிறீங்க. அதான் உனக்கு ஒரு சின்ன ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைஸோட நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், தென் நீ சொல்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். என்னன்னு சொல்லு ஆலிஸ், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, நீ பிரியமா ஆக போறியே. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காரே அப்படியே பிரேக் டவுன் போட்டுடுறீங்க. என்னடி சொல்கிற? ஆக்சுவலி நீ தான் சித்தி ஆக போகிறேன்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். லைஃப்பில் நான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன், நீ பெரியம்மாவா ஆக போகிற சரியா? ஆலிஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. எப்போ கன்ஃபார்ம் ஆனிச்சு? இப்போ தான், ஒரு 1/2 an hourக்கு முன்னாடி. அப்பா அம்மா எங்கே? என் கூட தான் இருக்காங்க. டெய்யனும் இங்கே தான் இருக்கான். டெய்யன்கிட்ட ஃபோன் கொடு. அவன் ஃபோனை வாங்கி, மேம் சொல்லுங்கள் மேம். கங்க்ராச்சுலேஷன் டெய்யன். தேங்க்யூ மேம். ஆலிஸ் எப்படி இருக்கா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறா. சரி, எப்போ கன்ஃபார்ம் ஆனிச்சு? டாக்டரை கன்சல்ட் பண்ணிங்களா? ஒரு 1/2 an hourக்கு முன்னாடி தான் மேம். ப்ராப்பர் அண்ட் மெல் செக்கப் போகணும். ஓகே, எந்த ஹாஸ்பிட்டல்? சிட்டி ஹாஸ்பிட்டல் தான் மேம். சரி மேம், சொல்லிட்டேன். சார் நீங்களும் ஈவினிங் வரீங்களா? கண்டிப்பாக, எனக்கு ஆலிஸை பார்க்கணும் போல இருக்குது. சரி, ஆலிஸ் கிட்ட ஃபோன் கொடு. சொல்கிறியக்கா? பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப நடக்கக்கூடாது, நிறைய டான்ஸ் ஆடக்கூடாது. இந்த தடவை கொஞ்சம் டான்ஸ் கம்மி பண்ணிக்கோ. ஆஃப்டர் 6 months அப்புறம் கம்மி பண்ணிக்கலாம் சரியா? கரெக்டாக டேப்லெட் போட்டுக்கோ. செக்கப்புக்கெல்லாம் போகணும். நான் ஈவினிங்கே வந்து பார்க்குறோன்னே. இரு ஒரு நிமிஷம் இரு. அதெல்லாம் டெய்ன் இருக்கான், டெய்ன் பார்த்துக்குவான். நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. என்னடி? உனக்கு புரியலையாடி? ஃபஸ்ட்டு நீ தான் சொல்லியிருக்கணும். நான் தான் ஃபஸ்ட்டு சந்தோஷப்பட்டிருக்கணும் நான் சித்தி ஆக போகிறேன்னு. அதுக்கு நீ கொடுத்துருக்கியா? இல்லவே இல்லை. எனக்கு அந்த சந்தோஷமே இல்லாமல் போச்சு. எனக்கு தெரியாது, நான் இம்மீடியட்டாக சித்தி ஆகணும். இம்மீடியட்டாக ஆகணும்னா நான் என்ன பண்ணுறது? நீ ஏதாச்சும் பண்ணு, எனக்கு தெரியாது. என்ன ஆலிஸ் பேசுகிற? பாருக்கா, எனக்கு சத்தியமாக சொல்லிட்டான்,
நான் நான் சித்தி ஆகியே ஆகணும். இல்லைன்னா நான் மாமா கிட்ட ஸ்ட்ரைட்டாக கால் பண்ணி, மாமா நான் இந்த மாதிரி கன்சீவ் ஆகிட்டேன், நான் இமிடியேட்டாக சித்தி ஆகணும், எனக்கு ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஏய் அவன் என்னடி உனக்கு பண்ண முடியும்? அக்கா அம், சரி சரிண்ணா சரிண்ணா சரிடி. ஏ அக்கா என்னடி இழுத்தடிக்கிற? மாமாவை தள்ளி வச்சிட்டியா என்ன? அம், அதெல்லாம் இல்லையே. யார் சொன்னா? அப்படிலாம் எதுவும் இல்லை. பொய் சொல்லாத. என்கிட்டயே பொய் சொல்லுவியா நீ? ப்ராமிஸ் பண்ணு. அம் ப்ராமிஸ் எல்லாம் வேண்டாம். பின்ன பின்னன்னா என்ன? அதை பற்றி நாங்கள் 2 பேரும் இன்னும் பேசிக்கல. நீ பொய் சொல்கிற. மாமா பேசாமலாம் இருந்திருக்க மாட்டார். நான் தான் அன்றைக்கி ஏர்போர்ட்லேயே சொல்லிட்டு போனேன்ன. ஏர்போர்ட்லையா? ஆமாம். என்னை ட்ரீட்மெண்ட்டுக்காக ஜெர்மன் அனுப்பும்போது மாமா காதில் சொன்னேனே. என்ன சொன்ன? எப்படி நீ சண்டையெல்லாம் சமாதானம் ஆக மாட்ட, பேசாமல் உன்னை ப்ரெக்னென்ட் ஆக்கிற சொன்னேனே. அப்போ கூடவா மாமா உங்ககிட்ட அப்ரோச் பண்ணல? ஹே என்னடி பேசுகிற? டெய்யுன்னு இருப்பான். டெய்யுனெல்லாம் போயிட்டான். நான் இதெல்லாம் உங்ககிட்ட தானே பேச முடியும், சொல்லு. ஓ இதை தான் அன்னைக்கு காதில் சொன்னியா? ஆமாம். அதுக்கு தான் சார் இப்போதைக்கு வாய்ப்பில்லைன்னு சொன்னாரா? ஆமாம். என்கிட்ட இதை பற்றி சொல்லவே இல்லை. நீ தான் அப்போ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தியா அவர் மேலே. கொஞ்சம் கஷ்டமாடி அவரை படுத்திட்டு இருக்க. உண்மையை சொல்லு. தள்ளி தானே வச்சுருக்க? தள்ளி தானே வச்சுருக்க? ஏ ஆலிஸ், நான் ஒன்றும் தள்ளி வைக்கல. பின்ன அவனே இன்னும் அப்ரோச் பண்ணாமல் இருக்கிறான். நான் ஒரு பொண்ணு, நான் எப்படி போகிறது? எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? இன்றைக்கி அத்தை மாமா கூட கேட்டாங்க. அதுவும் இல்லாமல் மின்னோட அப்பா அம்மா கூட கேட்டாங்க, வீட்டில் ஏதாச்சும் விசேஷம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. நான் என்ன வாயை திறந்து பதில சொல்கிறது? உங்கள் பிள்ளை செவனேன்னு வர்றான், கட்டி பிடிச்சிட்டு தூங்குறான்னு மட்டும் நான் சொல்ல முடியும்? அடி பாவி, என்னடி சொல்கிற? நிஜமாவே ஒரு வேளை அவனுக்கு எதுவும் அதில் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சா என்னன்னு தெரில. பைத்தியக்காரி, எல்லாம் ஒன்னாலேயே தான் இருக்கும். நான் என்ன பண்ணுறது ஆலிஸ்? ஆமாம், கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. ஃபுல்லாக சண்டை சண்டை சண்டைன்னு போணுச்சு. சரி ஓகே, சண்டை முடிஞ்சிச்சு. லவ் தான் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, சட்டுப்புட்டுன்னு ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம்ல. அதுக்கே 6 மந்த்து போகுது. இன்னமும் என்னடி பண்ணிகிட்ருக்குறீங்க? அது எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி அந்த மனுஷன் வேண்டாமே போயிட்டாமல இருக்கு. ஆலிஸ், அப்படியெல்லாம் பயமுறுத்தாத. ஜெமின் அப்படியெல்லாம் இருக்க மாட்டான், எனக்கு தெரியும். கிழிச்ச. ஆலிஸ், இப்போ எங்கடி போயிட்டுருக்க? ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன். ஆஃபீஸு புருஷ பொண்டாட்டி கட்டிட்டு அழுக போகிறீங்களாடி? அவ்வளோ சொத்து வச்சுருக்கீங்க, இன்னமும் எதுக்கடி ஆஃபீஸ் போயிட்டுருக்கிறீங்க? இன்றைக்கி மட்டுமே 3 மீட்டிங் இருக்குது ஆலிஸ். எப்படி விட சொல்கிற? போர்ட் மீட்டிங் இருக்குது, பார்ட்னர்ஸை போய் மீட் பண்ணணும், அக்ரிமெண்ட் சைட் பண்ணணும், சைட் சீங்க்கு போகணும். பாவம் தெரியுமா ஜிம்மன்? எல்லாம் பண்ணுங்க, ஆனால் பண்ணுறத பண்ணாதீங்க. ஆலிஸ், நான் ஒன்று சொல்லட்டுமா? என்னது? இல்லை, ஃபஸ்ட்டு நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, அப்புறம் தான் சிஸ்டர். நான் அது நல்லா சொல்கிறேன். என்ன சொல்லு? வெக்கத்தை விட்டு நானாடி போய் கேட்க முடியும்? நைட் ஆனால் அவனே வருவான், அவனே பேசுவான், ஜாலியாக சிரிப்பான், ஹக் பண்ணுவான். சரி, அப்புறம் அப்புறம் என்ன? செஸ்ஸு, கேரம், டென்னிஸு, டேபிள் டென்னிஸ்ன்னு சொல்லி ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே விளையாண்டுட்டு படுத்துருவோம். கார்ட்ஸ் விளையாடுவீங்களா? அதெல்லாம் விளையாடுவோம். முந்தா நாள் நைட்டு கூட அதுதான் விளையாண்டோம். நான் தான் வின் பண்ணேன். வெக்கமா இல்லை? கார்ட்ஸ் விளையாண்டியா? ஆலிஸ், நான் என்ன பண்ணட்டும், நீயே சொல்லு. சரி ஓகே, கொஞ்ச நேரத்தில் நானே மெசேஜ் பண்ணுறேன், அதுபடியே பண்ணு, சரியா? ஆலிஸ், என்னதான் இருந்தாலும் நான் ஒரு பொண்ணு, போயிட்டு எப்படி நான் இதை வெக்கத்தை விட்டு கேட்குறது? சொல்லு பார்ப்போம். அவனை தள்ளி வச்சது நீ தானே, அப்போ நீ தான் போய் அப்ரோச் பண்ணணும். இதுக்கு நான் என்னது? ஒன்றும் இல்லை, சரி எதாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து காரை ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்குறீங்க. என்னமோ நான் பண்ணாத மாதிரி பண்ணிகிட்ருக்கான். அது நைட்டு லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணுறான், அப்படியே தூங்கிடுறான் இழுத்து போத்திக்கிட்டு. வீட்டில் விசேஷம் இல்லையான்னு கேட்டால் எப்படி இருக்கும்? நான் என்ன பண்ணுறது? நிறையா லவ் கொடுக்குறான் தான், ஆனால் எதனால் மறந்தான்னா தெரியலை. ஒருவேளை நம்ம ரொம்ப ஓவராக போயிட்டோமோ? இருக்கலாம், நம்மளா கேட்கணும்னு எதுவும் நினைக்கிறானா என்னன்னு தெரியலையே. சரி ஓகே, பார்த்துக்கலாம். அதான் ஏதோ டெக்ஸ்ட் பண்ணுறேன்னு இருக்கால, நம்மளும் என்னன்னு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கேருந்து ஆஃபீஸ்க்கு போகிறீங்க.
ஸோ ஆஃபீஸில் எப்போதும் போல் வழக்கம் போல் ரொம்ப பிஸியான ஸ்கெடியூலில் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே போனாலே நீங்கள் ஒர்க் பேஸ்டாக அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுவீங்க. ஸோ 2 பேருமே வேறு வேறு பக்கமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஃபைனலாக இப்போ வீட்டுக்கு கிளம்புற பட்சத்தில் தான் அவன் கேபின்குள்ளே உள்ளே வரான். நீங்களும் அப்போ ஃபைலை தான் பார்த்துட்ருக்கிறீங்க. அவன் டயர்லாம் லூஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து உங்களை அப்படியே பேக் சைட்லேருந்து அப்படியே சேரோட ஹக் பண்ணுறான். நீங்கள் அவன் சிக்ஸில் அப்படியே டேப் பண்ணி கொடுத்துட்டு, என்னாச்சு? ஓகே ஓகேன்னு நினைக்கிறேன். எத்தனை மீட்டிங்? ஒன்று தான் ஓகே ஆயிருக்கு. 2 இன்னும் டீல் போய்கிட்டு தான் இருக்கு. சரி விடு, அதனால என்ன போ. நீ என்னடி பண்ணிகிட்டு இருக்க? நாளைக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும்ல, அதுக்காக ஃபைல் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். சரி கிளம்பலாமா வயன்? கொஞ்சம் டயர்டாக இருக்கு. ஆ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ட்வைன்னு மெசேஜ் சவுண்டு தான் கேட்குது. நீங்கள் அதை எடுத்து பார்க்குறீங்க. ஜிம்மின் கொஞ்சம் அவன் கோட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவன் வாட்டர் எடுத்து குடிச்சிக்கிட்டு அவன் சேரில் போய் உட்காந்துருக்குறான். நீங்கள் மெசேஜை பார்த்தோன்னே அப்படியே ஐஸ் எல்லாம் வியர்ட் ஆகுது. உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. நீங்கள் ஜிம்மினையும் பார்க்குறீங்க, மெசேஜையும் பார்க்குறீங்க. ஆலிஸ் கிட்டேருந்து தான் வந்திருக்கு. நீங்கள் டக்குன்னு கால் பண்ணிக்கிட்டு, ஏய் எங்கடி ஹிட்லர் போகிற? ஒரு 1 மினிட் வர அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுறீங்க. அக்கா ஓகேவா? ஏய் என்னடி அனுப்பி வச்சிருக்க? இங்கே பாரு, இதுதான் நீ ரொம்ப இறங்கி போகிற ஆளாலும் கிடையாது. ஸோ உனக்கு இது கரெக்டாக இருக்கும். நீ ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணால் போதும். மாமா சும்மா ஃபயர் மாதிரி பற்றிக்கிட்டுருவார். கப்புன்னு பிடிச்சிக்குவார். ஓகேவா? இல்லை ஏதாச்சும் வம்பாயிடுச்சுன்னா அவ்வளோதான். அதுவும் வேண்டவே வேண்டாம். சொல்கிறது கேளுங்கிறண்ணா. இல்லடி வேணாம், நான் இதை பண்ண மாட்டேன். ஒயன் நீ பண்ணலைன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் பார்த்துக்கோ, என்னை நீ பார்க்கவே கூடாது லைஃப் லாங். ஏய் என்ன நீ பேசுகிற? ஐயோ நான் போய் இது பண்ணணுன்னு வச்சுக்கோயேன், அவன் என்னை என்னடி நினைப்பான்? இதில் ஈகோலாம் இருக்கவே கூடாது. சொல்கிறத செய் சரியா? சரி வை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. திரும்பி அப்படியே ஜிம்முனை பார்க்குறீங்க. அவன் ரூம்குள்ளேருந்து உங்களை எட்டி பார்த்துட்ருக்குறான். நீங்கள் அவனை பார்த்து பேந்தன்னு முழிச்சிட்ருக்குறீங்க. ஐயோ நான் இது பண்ணணுன்னா என்ன நினப்பான்? இவ வேற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் டெக்ஸ்ட் எடுத்து பார்க்குறீங்க. செகண்ட் டெக்ஸ்ட் அனுப்பியிருக்கா, அக்கா இதை நீ பண்ணலைன்னா என்கிட்ட பேசவே கூடாது, நான் உன்னை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை வேற பார்த்துட்டு ஜிம்முன்னு பார்க்குறீங்க. ஜிம்முன்னு அப்படியே உங்களை பவ் பண்ண மாதிரி உங்களை பார்த்துட்ருக்கா. ஓகேடா நம்ம இதோட அந்த பாட்டை முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் நடக்க சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். திஸ் த பை ஃப்ரம் பிடிஎஸ் டீம் டாக்கி 2.0. டாடா பாய், see you, love you all.